Welcome to Easy Tutorials. இந்த வீடியோல ஒரு solved example minimum spanning tree Kruskal algorithm வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். So first working steps பார்த்தறலாம். Step 1ல ரெண்டு வேலை. எல்லா edgesஐயும் லிஸ்ட் பண்ணனும். edgesஐ கவுண்ட் பண்ணி ஃபர்ஸ்டே எழுதி வெச்சுக்கணும். Step 2 edges எல்லாத்தையும் weight பிரகாரம் ascending orderல எழுதணும். edgesஐ vertex pair formல எழுதணும். Step 3 cycle வர வரைக்கும் நீங்க edgesஐ வரையணும். So இதான் கொடுத்திருக்கிற graph. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை எட்ஜ் இருக்குன்னு. 7 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இப்போது ஒவ்வொரு எட்ஜையாக வேர்டெக்ஸ் பேர் ஃபார்மில் எழுதுகிறேன். AB1 இந்த எட்ஜ் வந்து எதை கனெக்ட் பண்ணுது? AC அதோட வேல்யூ 4. அடுத்தது BC அதோட வேல்யூ 2. BD இதோட வேல்யூ 1. ஆக்சுவலாக ப்ராக்கெட்டில் A, B அப்படின்னு எழுதுனா அது இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அதுதான் ஆக்சுவல் வேர்டெக்ஸ் பேர் ஃபார்மட். ஸோ எல்லா எட்ஜஸையும் எழுதுகிறேன். மொத்தம் 7 இருக்கான்னு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெப் 2க்கு இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வெயிட் பிரகாரம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இருக்கிறதுலே சின்ன வெயிட் வந்து 1. AB, BD இந்த ரெண்டு எட்ஜுக்குமே வெயிட் வந்து 1. ஸோ அதை எழுதியாச்சு. அடுத்தது BC, DE இது ரெண்டுக்குமே வெயிட் வந்து 2. ஸோ இது ரெண்டையும் எழுதியாச்சு. அடுத்தது CD3 எழுதியாச்சு. அடுத்தது 4 வச்சு ஒன்று தான் இருக்குது. AC4 லாஸ்ட்டாக இருக்கிறது ஒன்று தான். CE7 எழுதியாச்சு எல்லாத்தையுமே. இப்போது கொஷினில் கொடுத்துருக்குற மாதிரி அதே ஆர்டரில் வேர்டிசஸ் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வெயிட்டையாக நம்ம வரையணும். எல்லா நோடும் விசிட் ஆச்சுன்னா நம்ம வரைகிறத ஸ்டாப் பண்ணிடலாம். சைக்கிள் அக்கர் ஆச்சுன்னா அந்த எட்ஜை நம்ம வரையக்கூடாது. இப்போ AB1 வரைஞ்சாச்சு. அடுத்தது BD1 இது வரைஞ்சாலும் எனக்கு சைக்கிள் வரல. நீங்கள் இன்னொரு டேபிள் போட்டு எந்தெந்த நோட்லாம் விசிட் ஆகுதோ அதை நீங்கள் 1ன்னு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சம்மை ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் அந்த மாதிரி செஞ்சுருப்பேன். ஸோ BCக்கும் எனக்கு சைக்கிள் வரல. இப்போ லாஸ்ட்டாக DE நான் ட்ரா பண்ணுறேன். DEயோட வேல்யூ 2. இதுக்கும் எனக்கு சைக்கிள் வரல. ஸோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதோட எனக்கு எல்லா எட்ஜுமே எல்லா வேர்டெக்ஸுமே விசிட் ஆயிடுச்சு. இப்போ நான் CDயை அக்செப்ட் பண்ணேன்னா எனக்கு சைக்கிள் வந்துடும். அதே மாதிரி AC அக்செப்ட் பண்ணாலும் சைக்கிள் வந்துடும். CES அக்செப்ட் பண்ணாலும் சைக்கிள் வந்துடும். ஸோ இதுதான் என்னோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. எல்லா நோடுமே விசிட் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு. பிரிம்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். அந்த வீடியோவையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ்.